கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் பிறந்து வளரும்போது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பள்ளி சேரும்போது அங்கே சில தகுதிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் சில பள்ளிகளிலே குழந்தைகளுக்கான தகுதிகள் பெற்றோரின் படிப்பிலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் வசதிகளை பார்க்கிறார்கள், அவர்களுடைய அந்தஸ்தை பார்க்கிறார்கள். அவர்களால் அந்த கல்வியை முழுவதுமாக தங்கள் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். அந்த குழந்தையானது பள்ளிக்கு வரும்போது சில அடிப்படை தகுதிகளை பார்க்கிறார்கள். அது அப்படியே கல்வியின் ஒவ்வொரு கட்டத்திலும் தகுதி தேர்வுகள் தனியாக இருக்கிறது. அவன் பள்ளியிலே படிக்கிறதை தவிர தனி தேர்வுகளை எழுதி அவன் தகுதியாக வேண்டும், அப்படியும் பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே சமுதாயம் என்னென்ன தகுதிகள் இருந்தால் என்னென்ன இடத்திலே நீ வரலாம், நீ பயன்படுத்தப்படுவாய், நீ அந்த அதிகாரத்தை பெறலாம் என்றெல்லாம் சொல்லுகிறது. அந்த ஓட்டத்திலே நாம் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த பூமியிலே தனக்காக ஒருவரை தெரிந்து கொள்வதானால் அவர் என்ன பார்ப்பார்? அவர் எதை பார்க்க மாட்டார்? இவனையெல்லாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிற ஒருவனை கூட தேவன் தெரிந்தெடுப்பாரா? அதை தான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக சென்ற வாரம் கவனித்தது, ஆண்டவர் இயேசு பரத்திலே இருந்து பூமியில் இருக்கும் ஒரு மனிதனை சந்திக்க வந்திருக்கிறார். அங்கே தரிசனமானார், பேசினார், வழிநடத்தினார். பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு தனி மனிதனுக்காக தேவன் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பேசினதை பார்க்கிறோம். அந்த மனிதனுக்காக இந்த பூமியிலே அவர் செய்த ஆயத்தங்களை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேளையிலே உங்கள் மனதில் நான் ஒன்றுமில்லை, நான் தகுதியற்றவன், நான் எதற்கும் பயன்பட மாட்டேன், தேவன் என்னை பயன்படுத்தவே முடியாது, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் தகுதியற்றவன், தேவனுடைய கையிலே நான் ஒரு பாத்திரமாகவே இருக்க முடியாது என்றெல்லாம் நினைப்பீர்களானால், அப்படி உண்மையாய் நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களைத்தான் தேவன் தேர்ந்தெடுப்பார். அதை உறுதி செய்யும்படி இன்றைக்கு வசன பகுதியை நாம் கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10 முதல். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, கர்த்தர் சவுலுக்கு தரிசனமானார். இங்கே கர்த்தர் இந்த மனிதனுக்கு தரிசனமாகிறார். அப்படியானால் பரலோகத்திலிருந்து பூமியிலே ஒரு செயலை செய்வதற்காக, ஒரு தனி மனிதனை தெரிந்தெடுப்பதற்காக கர்த்தர் செயல்படுவதை பார்க்கிறோம். எனக்காக யார் இந்த வேலை செய்வார்? என் காரியமாக யார் எனக்கு போவா, எனக்கு பேசுவா? வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும், அப்படி ஒரு நிலைமை வரும். மிகப்பெரிய விஷயங்களிலே நமக்காக ஒருவர் பேசுவதற்காக, நமக்காக ஒருவர் செயல்படுவதற்காக ஆள் தேடுவோம், ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மோடு கூட நிறைய மனிதர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த வேலையை செய்வதற்கான ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன்
தீர்மானிப்பாரானால் அவர் செயல்படுவார். God will work for you. அவர் இறங்கி வந்து உதவி செய்வார். அவர் இறங்கி வந்து அங்கு கிரியை செய்வார். இப்போ இந்த மனுஷனுக்கு அவர் தரிசனமாகிறார். அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இந்த இதோ அடியேன் அப்படின்னு சொல்றது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு தாழ்மையான ஒரு பாடம். நம்ம கூட பிள்ளைகளுக்கு மரியாதை சொல்லி கொடுக்கிறோம். இப்படி கூப்பிடணும், உரிமையில் பேசக்கூடாது, இப்படி தான் பதில் சொல்லணும், அப்படிலாம் நம்ம சொல்லி கொடுக்கறது உண்டு. அதுபோல இந்த இடத்துல ரொம்ப சரியாக சாமுவேலை போல ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆச்சரியமா இருக்கு. இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் நீ நேர்தெரு பக்கத்துல தான், அங்க போ, அங்க ஒருவனை தேடு. அடையாளம் என்னன்னா அவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். போற வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஒரு மனிதனை பத்தி சொல்ற அடையாளத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றதுல இது ரொம்ப நல்லா இருக்கு. அவன் வயலில் இருக்கிறான், அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய நாள் எப்படி இருக்கிறது? ஒரு நாளை நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? அதுல ஜெபம் என்பது எப்படி இருக்கிறது? எவ்வளவு நேரம் இருக்கிறது? வீணடிக்கும் நேரங்கள் நிறைய, ஆவிக்குரிய முயற்சி இல்லாத நேரங்கள் நிறைய, ஜெபிக்கும் நேரம் என்பது மிக 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 குறைவு. அப்படி ஒரு தலைமுறையாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். கடவுளை நினைப்பதாக நாம சொல்லிக்கிறோம். எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் கடவுளை அப்படின்னு சொல்லி, அது நம்மை நாமே பாசாங்காக ஏமாற்றி கொள்ளுகிற, நியாயப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு விஷயம். ஆனால் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமானது ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இருக்கிறது, எத்தனை முறை இருக்கிறது, அது எவ்வளவு நிமிஷங்கள் இருக்கிறது, அதில் ஒரு நியாயம் தேவை. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இங்கே இந்த சவுல் என்கிற ஒரு மனிதனை சந்திக்க தேவ ஏற்பாடு. அதுல இந்த சவுலை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ரதத்திலே போய் கொண்டிருந்த மந்திரி அவரை சந்திப்பதற்கு பிலிப்பை அனுப்பினார். அந்த சுவிசேஷகனை ஓடி போனார், சேர்ந்து கொள்ளினார். அங்க பேசின உடனே அவன் கீழ்ப்படிந்தான். உங்களிடத்தில் உங்கள் ரட்சிப்புக்காக கர்த்தர் யாரை அனுப்பினார்? யார் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னது? யார் உங்களை வழிநடத்தினது? அது தேவ ஏற்பாடு. இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்கிறார். அப்படி ஒரு மனிதன் இன்னாருக்கு இவர்கள் போய் சொல்வதாக தேவன் ஒரு மனிதனை நிச்சயமா தெரிந்தெடுக்கிறார். இங்கே அனனியா என்கிற ஒரு மனுஷன் பாருங்க. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? வாசிப்போம். 22ஆம் அதிகாரம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் வசனம் 12. ஓகே. அங்க அந்த அந்த இடத்துல அவரை பற்றி ஒரு சாட்சி இந்த 22 இருக்கிறது. படிங்க மறுபடியும். பக்தியுள்ளவனும் சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். பாருங்க, இந்த கொலைவெறியுள்ள தீவிரவாதமான ஒரு மனிதனை சந்தித்து அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவரை தண்ணீருக்குள்ள வழி நடத்தணும், திருமுழுக்கு அவரை வழி நடத்தணும். சில நேரங்களில் நாம் ஒருவரிடத்துல போயிட்டு சத்தியத்தை சொல்வதற்காக அறிமுகம் செய்வதற்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நேரம் நீங்க வந்தா நல்லா இருக்கும்,
ஏன்னா அவங்க நிறைய கேள்வி கேட்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஓ நீங்கள் வாங்க, நீங்கள் நேராக வாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சவுலை சந்திப்பதற்காக இந்த மனிதன் நல்ல சாட்சி பெற்ற, வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவன், அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்ல சாட்சி பெற்றவன். அந்த சமயத்தில் நல்ல பக்தியுள்ள மனிதர்கள் நிறைய பேர் எழும்பி இருந்தாங்க. பர்னபா ஒரு நல்ல மனுஷன், அவர் ரொம்ப பக்தியுள்ள மனுஷன், நற்கிரியை செய்கிற ஒரு மனுஷன். பிலிப்பை எப்படி அங்கே பயன்படுத்தின மாதிரி இன்னும் பல பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் எவ்வளோ அழகா யாரிடம் அனுப்புகிறாருன்னு பாருங்களேன். அதே மாதிரி இதுக்கு அப்புறமா நம்ம படிக்க போகிறோம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற மிகப்பெரிய ஒரு 100 அதிபதி அவன் வீட்டுக்கு பேதுருவை அனுப்புறார். இந்த இடத்துல அனனியா இந்த மனிதன் இவரை சந்திப்பதற்கு சரி என்று சொல்லி தேவன் தீர்மானித்து அனுப்புறார். 9ஆம் அதிகாரம் வாசிப்போம். 11 தன்னிடத்திலே வரவும் தரிசனம் கண்டான் என்றார். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் அவன் தரிசனம் கண்டான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை ஏற்கனவே சந்தித்து விட்டார். அவனை நீ நேர்த்தெரு அந்த தமஸ்குக்கு போ, அங்க யாரை சந்திக்கணுன்ற ஏற்பாடெல்லாம் அவர் செஞ்சிட்டாரு. இந்த பக்கம் யாரு அவனை போய் சந்திக்கணுமோ, அந்த சவுலை போய் சந்திக்கணுமோ அவனுக்கு சொல்றாரு, அவருக்கு அடையாளம் சொல்றாரு. அதே மாதிரிதான் பேதுருக்கு சொல்லும்போது கூட தோல் பதடினோடாகிய அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தகவலை தேவதூதன் கொர்நேலியு வீட்டில் சொல்றார். அவர் ஆள் அனுப்பி அங்கே போய் கூப்பிடுவார். உங்கள் வீட்டுக்கு உங்கள் கதவை தட்டி உங்களுக்கு சத்தியத்தை சொன்ன நபர்கள் தேவனுடைய ஏற்பாடு தான். ஏன்னா அது ஏதோ சொன்னாங்க, அந்த கடையில் போய் வாங்கி வந்தேன், அவங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, அதனால நான் அங்கே போய் வாங்கி என் பொருள் எல்லாம் வாங்கி நான் வீடு கட்டினேன் அல்லது இதை செய்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் அல்ல. இது நம்ம ஆத்மாவின் ரட்சிப்பை பற்றிய விஷயம். அதுல தேவன் இந்த விஷயத்தை அவர் செயல்படுகிறார். அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நாம தேடலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனனியாவுக்கு தான் சொல்றாரு, நீ போய் தேடுன்றார். நீ தேடு, அந்த நேர்த்தெருவுக்கு போ, அங்க போய் தேடு, அங்க இருக்கிறான் ஒருத்தன், அவனை நீ சந்திக்க வேண்டும். தேவன் நம்மை தேடி நம்மை ஒருவரை அனுப்பி நம்மை தேட வைத்து நம்மை ரட்சிப்புக்கு வழி நடத்தினார். என்னுடைய வீட்டுக்கு தேடி வந்தார்கள். நான் ரட்சிக்கப்படுவதற்காக ஒருவர் என் வீட்டுக்கு தேடி நான் தேடி போகவே இல்லை, என்னுடைய பெற்றார் தேடி போகவே இல்லை. ஒரு மனிதன் ஒரு மனுஷி என் வீட்டை தேடி வந்தார்கள். அதுபோல இங்க இருக்கிற அநேகருடைய வீட்டை ஒரு மனிதன் ஒரு மனுஷியை தேடி வந்தார்கள். அந்த தேவ ஏற்பாட்டிலிருந்து தேவன் நம்மேல் வைத்த கவனத்தையும் அன்பையும் நாம கவனிக்கணும். இந்த மனுஷனுக்கு டைரக்ட் பண்றாரு. அடுத்தது 13ஆம் வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஒரு தயக்கம். இவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. யாருகிட்ட இவர் அனுப்புறாருன்னு பார்த்தா, கொலைவெறி தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு தீவிரவாதி, அதிகாரம் பெற்ற ஒரு மனிதன், அடிக்கவும் சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்யவும் அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. அப்படி ஒரு ஆளாச்சு அவனை போயா என்ன சந்திக்க சொல்றீங்க? பாருங்களேன். இப்படிதான் சில நேரங்களிலே சுவிசேஷத்தை சொல்ல போகும் பொழுது பயப்பட வேண்டிய, தயங்க வேண்டிய நிலைமை ஒரு சுவிசேஷத்துக்கு வரும். இவங்களுக்கு சொல்றதா? சில நேரத்தில் ரொம்ப பெரிய பணக்காரா இருப்பாங்க, அவங்களுடைய இறுதி நமக்கு தெரியாதுல்ல, அவங்க நோக்கம் தெரியாதுல்ல. தோற்றத்தை பார்த்து கேள்விப்பட்டதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே முடிவு பண்ணுவோம், இவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம், இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் கீழ்ப்படியவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிட்டு போயிடுவோம். அது மாதிரி இந்த மனுஷன்
ஒரு சின்ன தயக்கத்தை காமிக்கிறாரு, ஒரு ரியாலிட்டியை தான் சொல்றாரு. இவர் சொன்னது அவ்வளவு உண்மைதான். சொன்ன பிறகு இவருக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? 15 பாருங்களேன், எப்படி பதில் சொல்றாருன்னு பாருங்களேன். நான் அதை தான் ரொம்ப ரசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ. அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டாரு? நீ போ. அப்போ கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு நமக்கு அவர் இப்ப என்ன சொல்றாரு காதுல? நீ போ, அவ்வளவுதான். அதனாலதான் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கோ அண்ட் டீச், கோ அண்ட் டீச். எவ்வளவுதான். எல்லாருக்கும் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருக்குமே இந்த கட்டளை தான். ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருக்குமே போ அப்படின்ற ஒரு கட்டளை தான். ஆனால் அதை ஒரு வேலையாக வாழ்க்கையாக போகிறவர்கள் கொஞ்சம் பேர். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மையும் சந்தித்தார்கள். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறான், நான் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரமாக இருக்கிறான். இங்கதான் நம்ம கொஞ்சம் நின்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் யாரையாவது ஒருத்தர் ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம கூப்பிடும்போது, சரி அவங்கள கூப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோமே, பக்கத்தில் சொல்லுவார், இல்லை இல்லை வேண்டாம், அவன் சரிப்பட மாட்டான், உங்களுக்கு தெரியாது, அவனை பற்றி எனக்கு தெரியும், வேண்டாம், நான் இன்னொருத்தரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடுவார். ஏன்னா ஒரு விஷயம் தெரியும், இந்த பர்டிகுலரான வேலைக்கு அந்த நபர் வேண்டாம். அவர் வேலையெல்லாம் வேறெல்லாம் கூட செய்வார், ஆனால் இந்த வேலைக்கு வேண்டாம், இதுக்கு அவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தடுத்துருவார்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி ஆண்டவர் இந்த மனிதனை சந்தித்து இவனோடு பேசி ஒரு ஊழியக்காரன் அனுப்பி, அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, இவன் எல்லாரும் கொலை பண்றதுக்கு வந்தாங்க, அதிகாரம் கையில வச்சிருக்கான், இங்கேயும் எல்லாரையும் கொல்றதுக்காகவே வந்தான், எருசலேமில் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டான் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் தெரிந்தெடுத்த பாத்திரம், நான் தெரிந்தெடுத்த பாத்திரம் அப்படின்னார். இங்க நின்று இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக தேவன் என்னை தெரிந்தெடுத்தார், எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தார் நான் நினைச்சேன்னு சொன்னா, ஒரு நாள் முழுவதும் கண்ணீரோடு தேவனுக்கு நான் நன்றி சொல்றோம். ஏன்னா பல வகையிலே தகுதியற்றவன் நான், 1-2 கிடையாது, பல வகையிலே தகுதியற்றவன். அது குடும்பமா பார்த்தாலும் சரி, என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, ஊழியத்துக்காக தேவன் என்னை அழைத்த பிறகு நான் நடந்து கொண்ட விதமானாலும் சரி, எல்லாவற்றிலும் தகுதியற்றவன் நான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவன் யாரை தெரிந்திருக்கிறார்? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னாரு. கொலைகாரனியா, ஒரு கொலையாளியவா, தனக்கே எதிராக வந்து தன்னை காலின் கீழே மிதிக்கிற ஒருவனையே தேவன் தெரிந்து கொண்டார்னா பாருங்களேன். அப்படித்தானே சொன்னாரு, நீ நீ மிதிக்கிறியப்பா, என்னை துன்பப்படுத்துறிய, என்ன அடிக்கிறிய அப்படின்னு சொன்ன அவரையே தெரிந்து கொண்டார்னா, அப்படியானால் நாமல்ல முடிவு செய்வது. தேவன் என்னை தெரிந்து கொள்வதானால் அவர் என்னை பயன்படுத்துவார். அவர் என்னை பயன்படுத்துவார் அப்படின்ற ஒரு திட்டம் அவருக்கு இருக்குமானால் அவர் என்னை தகுதிப்படுத்துவார். நான் முதல்ல தெரிந்தெடுக்கும் போது there is no need I must be a qualified person. Many times God never call a qualified person, but after calling he will qualify the person. தெரிந்தெடுத்த பிறகு அவனை தகுதிப்படுத்துவதற்காக. ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? என் நிமித்தம் அவன் பல உயரங்களை பல மேன்மைகளை அடையணும்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? பாடுபட வேண்டும். அவன் பல பாடுபட வேண்டியிருக்குது நிமித்தமாக. இதுதான் அவரோட ஜாப். அது என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்? இதுதான் அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அதான் அவருக்கு என்னவா, ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமாக அவர் பாடுபட வேண்டுமாம். அந்த ரெக்ரூட்மெண்ட்ல தான் இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், சகோதரிகள், நீங்கள் தேவனுக்கு பயன்படும். நீங்கள் தேவனுக்கு பயன்படுவதற்கு நீங்களா நினைச்சு பார்த்தா தகுதி கிடையாது, இன்னொருத்தர் பார்த்து சொன்னா கூட தகுதி கிடையாது, இருக்கட்டுமே. ஆனா தேவன் தெரிந்தெடுத்து விட்டால், நான் வேண்டும் என்று தேவன் என்னை தெரிந்தெடுத்து விட்டால்,
அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி நான் வளர வேண்டியதுதான் என்னோட வேலை. போனா நான் போக வேண்டியதுதான். தேவன் தெரிந்து கொள்ளும் விதத்தை பற்றி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் இதே பவுல் ஆவியானவராலே எழுதுகிறார். 27 முதல் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இங்க இடத்துல ஞானம் வெர்சஸ் பைத்தியம், இந்த பக்கம் பலம், அப்புறமா அதுக்கு பக்கத்துல பலவீனம் இருக்கு இல்லையா? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளது அங்க பாருங்க, இது இன்னொரு மீனிங்ல இருக்குது. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். இதுல எங்கேயாவது நம்ம மேட்ச் ஆயிடுவோமே இல்ல? இங்க இந்த இந்த லைன்ல நம்ம மேட்ச் ஆயிடுவோமே. அப்படியானால் தேவன் தெரிந்து கொள்ளுகிற இடத்துல தானே நம்ம இருக்கிறோம். தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? இல்லாதவர்கள், இழிவானவர்கள், சிறுமையானவர்கள், பைத்தியமானவர்கள், பலவீனர்கள். அப்ப நம்ம குவாலிஃபைடு தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தானே இருக்கிறோம். அதுல ஏதாவது 1-2 நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கா இல்லையா? அப்படியானால் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு டிசைர் இருந்தா போதும். இல்லைன்னா கூட தேவன் தூக்கிடுவாரு. ஆனாலும் கூட நம்ம சத்தியத்தை கேட்கறதுனாலையும் ஆண்டவருடைய அந்த மரணத்தை பார்க்கறதுனால, ருசிக்கிறதுனால, நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மாத்திரம் போதும், தேவன் நம்மை தெரிந்து கொள்வார். அந்த மரித்த ஆண்டவருக்கென்று, நமக்காக அவமானப்பட்டு மரித்த ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்படும்படியாக நாம் பயன்பட நம்மை ஒப்பு கொடுத்தால் போதும். மோசே ஒரு திக்குவாய், அவரால் சரியா பேச முடியாது. அவர் என்னென்னமோ கேட்டு போட்டு பார்க்குறாரு. மோசே இல்லை எனக்கு முடியாது, நான் பேச முடியாது, இல்லை மறுபடியும் போனால் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அது பார்வோனுக்கு முன்னால் எப்படி நான் போகிறது அப்படின்னு என்னென்னமோ கேட்டு போடுறாரு. ஆண்டவர் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறார். போ நீ வா அப்படின்றாரு. அப்புறமா பார்க்குறாரு, இவன் என்ன பேசுறது திக்கிறது மாதிரியே சொல்லினே இருக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வாயை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரோனை கூப்பிட்டு வச்சிட்டார். நீ மெதுவா திக்கி கூட சொல்லு, இவன் சத்தமா தெளிவா ஆரோன் பேசிடுவாருன்ட்ட. பாத்தீங்களா? தேவன் நம்மை தெரிந்தெடுப்பதாக முடிவு செய்து விட்டால் நாம தினை பண்ணவே முடியாது, நாம் மறுக்கவே முடியாது. ஏன்னா மறுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் தெரியுங்களா? ஐ எம் நாட் குவாலிஃபைட், ஐ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் வீக்னஸ், எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, நான் மோசமானவன், நான் இழிவானவன், நான் சிறுமையானவன், இதானே சொல்வீங்க. அவர் என்னன்றாரு? இதான்பா எனக்கு வேணும்ன்றாரு. இப்படி இருந்தாதான்பா நான் செலக்ட் பண்ணுவேன்றாரு. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லை. அந்த குடும்பம் நினைக்குது, வந்த தீர்க்கதரிசி நினைக்கிறாரு, ஒரு ராஜாவை இஸ்ரவேலுக்கு தேவன் தேர்ந்தெடுக்க போறார் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? உயரமா இருப்பான், வலுவா இருப்பான், அவன் நல்ல வீரனா இருப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டில் அந்த டைம்ல இல்லாத ஒரு ஆடு மேய்ச்சல் இருக்கிறவனை கூப்பிடுன்றார். தாவீதை தேவன் அங்கே செலக்ட் பண்றார். A shepherd after the goats. ஆடுகளுக்கு பின்னால் அந்த ஆளை தூக்கி சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். சிலுவையிலே தொங்கும் இயேசுவுக்காக, அவர் ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்க அந்த இயேசுவுக்காக நான் பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன். இந்த ஒரு வரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்முடைய இதயத்தில் இருந்தால் போதும், தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஃபிஷர்மேன் ஆண்டவர் பூமியில இருந்து யாரை செலக்ட் பண்ணாரு? கல்வி அறிவில்லை, யாரு என்னன்னே தெரியாது, யாரை தேவன் தெரிந்து கொண்டார். சரி, இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிக்கப்பட்ட கூட்டமானிய சபையில ஆவிக்குரிய ஒரு ஆசாரியனாக யாரை வைத்திருக்கிறார்? அவன் யாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்வதற்கு எந்த இடமும் கிடையாது. அப்படி உங்களால் ஆராயவும் முடியாது, அப்படி ஆராய வேண்டிய உங்களுக்கு அவசியமும் கிடையாது யாருக்குமே. He is the servant of God. He is the man of God. He is the leader to lead you. அவ்வளவுதான். தேவன் யாரையும் தெரிந்து கொள்வார்.
அவர் தம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்கு ஒருவரை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் மற்ற எல்லா செலக்ஷனுமே உலகத்தில் அதுக்கு கீழே தான். எதுக்கு நீங்க செலக்ஷன் யோசிச்சாலும் சரி, தேசத்தின் அதிபராக இருக்கணும்னா தேவனுடைய வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்ந்தெடுப்பு தான் மேன்மையானது. ஏன்னா காட்ஸ் எலெக்ஷன், அது தேவ தேர்ந்தெடுப்பு. ஆக சகோதர சகோதரிகள் ஆகிய நாம் நம்மை பற்றி நாம் குறைவாக மதிப்பிடலாம், நம்மை பற்றி நாம் அற்பமா நினைக்கலாம். ஆனா தேவன் தெரிந்தெடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா, இந்த இடத்துல நம்ம இப்ப வாசிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கொலைகாரனை, கொலை வெறியனை, தன்னையே துன்பப்படுத்துகிற ஒருவனாக இயேசு சித்தரித்த ஒருவனை தான் அந்த ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப நாம கர்த்தருக்கு பயன்படும்படியாக நிச்சயம் தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். இப்போ 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய், அவ்வளவுதான், இவர் போன உடனே இவர் போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். போன உடனே என்னன்னு கூப்பிட்டாரு? சகோதரனாகிய. எப்படி இருக்குல்ல? அவ்வளவுதான். ஆண்டவர் தம் இரத்தத்தால் கழுவப்பட்ட சுற்றி இருக்கிற சகோதரர்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல கீழே எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னால சொன்னாரு, அவன் அதிகாரம் பெற்று கொலை செய்யும்படியாக. கொலை செஞ்சிட்டு இருக்கிற ஆளு, உள்ளுக்குள்ள ஒரு பயம் வேற அவருக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா இங்க வந்த உடனே, சகோதரனே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஷார்ட்டா இருக்கு இந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விரிவான சில விஷயங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். என்னன்னா, இவர் 3 நாள் அமைதியா இருக்க, 3 days ஒன்னும் பேசல கொள்ளல. 3 நாள் கண்ணீர் விட்டு தன் மனதுக்குள்ள அவர் சிந்திச்சுட்டே இருக்கிறார். 3 நாள் அப்படியே இருக்கிறார், சைலண்டா இருக்கிறார். ஒருவேளை அவர் மனசுல என்னெல்லாம் இருந்திருக்கும், என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? கான்சியஸா தான் இருக்கிறார், அப்படியே மயக்க நிலையில அப்படிலாம் கிடையாது, கான்சியஸா தான் இருக்கிறார். ஆனா அந்த 3 நாள் அவர் என்ன யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பாரு? ஆஹா, ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, இப்போ அவர் சொல்ற மாதிரி நம்ம நடக்கணும். ஆனா இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்படி நம்ம நடந்துட்டோம்? பரலோகத்தில் இருக்கிற யெகோவா தேவனுக்கு மகிமையா நடக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், அதன்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை, நல்ல சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனா நாம நேர எதிரடியா மேசியாவை தெரியாமல், ரட்சகரை புரியாமல், அவரையே நாம துன்பப்படுத்துகிற ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்லாம் ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கணும். அவரால் இமீடியட்டா அந்த கீழ்ப்படிதலுக்கு வரவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு 3 நாள். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, God has given that 3 days to him. கடவுள் தான் அந்த 3 நாளை கொடுத்துருக்கிறார். ரதத்துல வர்றாங்க, அந்த மந்திரி கிட்ட பிலிப்பு பேசுறாரு. உடனே அவர்கள் தண்ணீருக்குள்ளே இறங்கினார்கள், உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள், உடனே அந்த ரதத்துல ஏறி போனார்கள். சிறைச்சாலையில் இருந்த அந்த அதிகாரி அந்த இரவே பவுலியஸை வீட்டுக்கு கூட்டு போனார், காயங்களை கட்டி அவர்களை துடைச்சாரு. அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு வசனம் சொல்லப்பட்டு அந்த நேரத்திலேயே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனா ரொம்ப பெக்யூலியரா இருக்கு, இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான்
அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் மனதை பெற்றுக்கொண்ட பிறகு கூட ஒரு 3 நாள் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு இது தேவைப்பட்டது. இந்த மனுஷன் தன்னை பற்றி ஆராய்ந்து சிந்திப்பதற்கு தேவைப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு விலையை இந்த மனுஷன் கொடுக்கணும் அப்படின்றத இந்த மனுஷன் நினைக்க வேண்டியிருந்தது. ஏன்னா இவனுடைய செயல் மகா பெரிய பாதகமான செயல் அது. அப்ப இந்த மனுஷன் 3 நாள் அளவு சிந்திச்சுட்டே இருக்கிறார். தேவன் இந்த சவுலை தெரிந்தெடுத்தது ஆச்சரியம். இந்த சவுலை பவுலாக மாற்றி அவருடைய ஊழியத்திலே மகாபெரிய ஒரு தளபதி போல பயன்படுத்திய ஒரே ஒரு வரலாறு அதுக்கு அப்புறமா தான் பார்க்க போறோம். அந்த மனுஷனுடைய கன்வர்ஷன் பார்க்கும்போது வழக்கத்துக்கு மாறாக இருக்கு, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இவரை சந்தித்த கர்த்தர் இவரை சந்திக்க வேண்டிய ஊழியக்காரனையும் சந்தித்தார். இவர் அந்த ஊழியக்காரனை சந்தித்த பொழுது பார்வையடைந்தார். ஆனால் 3 நாள் தேவைப்பட்டது டு திங்க். தன்னை பற்றி ஆழ்ந்து பரிசோதனை செய்து கொள்ள அந்த 3 நாள் தேவைப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அவசர கதியிலே வாழ வேண்டாம். இன்னைக்கு எல்லாமே அவசரமா செஞ்சுட்டே இருக்கணும். சாப்பிட்றது கூட அவசரம் தான். இப்ப நிதானமா சாப்பிட்றதே கிடையாது நிறைய பேர். வாகனங்களில் பயணிப்பது அவசரமா இருக்கிறது. சமைக்கிறதெல்லாம் கூட அவசரமா செய்யற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நேரங்கள் எல்லாம் அப்படி ஒரு அவசரமான ஒரு ஸ்பிரிட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அதனால ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றது கூட ஒரு அவசரகதியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழற மாதிரி தான் தெரியுது. கர்த்தருக்கென்று கொடுக்கும் நேரம், கர்த்தரை பற்றி சிந்திக்கும் நேரம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் நேரம், அதுல எல்லாம் கூட நமக்கு ஒரு அவசரகதியாவே தெரிகிறது. ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியே இருக்கிறோம். இந்த மனுஷன் 3 நாள் சிந்திச்சிருக்காரு. என்ன சிந்திச்சிருக்கலாம்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பின்னாளில் அவர் சில விஷயங்களை சொல்றாரு. அவர் மனசுல அது இருந்திருக்கிறதுனால நிச்சயமா அவர் அதை சிந்திச்சிருக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 முதல். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்னிமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்கு உரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? எண்ணினேன். இந்த எண்ணம் அந்த 3 நாளுக்குள்ள அவருக்கு இருந்திருக்கும். ஓ, ஐ ஹாவ் டு த்ரோ எவ்ரிதிங். இதெல்லாம் நான் தூக்கி போடணும். இன்னைக்கு இதுவரைக்குமான என்னுடைய வாழ்க்கையில நான் அடைந்த விஷயங்கள், என் மீது இருக்கிற அந்த சாயல் எல்லாத்தையும் நான் தூக்கி போடணும் கிறிஸ்துவுக்காக. இதெல்லாம் ஏன்னா இதை மறுதலித்தவர், இதை சொன்னவர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் அல்லது சிறையில் அடைத்தவர், துன்பப்படுத்தியவர். இப்ப இவர் தன்னை பத்தி நினைக்கிறாரு. இவர் தன்னை உரிந்து எடுக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நான் என்னை வெறுமையாக்க எண்ணினேன், அவைகளை நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணினேன். 8ஆம் வசனம் பாருங்க. மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப எண்ண தொடங்கினவர் போல இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்ற. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. எதை தூக்கி பிடிக்க, எதை லாபமாக்க கிறிஸ்துவை இழக்க போகிறோம்? கிறிஸ்துவை பிடிக்க எதை இழக்க போகிறோம்? இந்த வித்தியாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியும். உலகத்திலே பொதுவா சொல்லுவாங்க, எதை லாபமாக்க எதை நஷ்டமாக்குறீங்க? பெரிய முக்கியமான விஷயத்தை நஷ்டம் பண்ணிட்டு அற்பமானது குப்பையில போடுறத லாபமாக்குனீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை மதியனன் என்று சொல்வானே. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அறிவு தேவை, ஒரு தெளிவு தேவை, ஒரு பகுத்தறிவு தேவை. ஆண்டவர் இயேசுவை பிடித்துக் கொள்வதற்கு உலகத்தில் எந்த மேன்மையும் நஷ்டமாக்க தைரியம் வேணும். உலகத்தின் மேன்மையை விட்டுக் கொடுக்க முடியாமல் இயேசுவை தூக்கி எறிய, அவரை நஷ்டமாக்க நினைத்தால் தவறு.
இந்த மனுஷன் அந்த 3 நாள் தன்னை பற்றி, தன் தகுதியை பற்றி, தான் எவைகளை இழந்து இந்த ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இவர் சிந்திச்சிருக்கணும். கண்டிப்பா நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எவைகளையெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும், எவைகளையெல்லாம் நான் நஷ்டமாக்கி தூக்கி எறிய வேண்டும், நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோமா? நாம் வீட்டில் என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், அவன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக, அவருக்கு பிரியமாக வாழ்வதற்காக என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது? சபை கூடி வந்து கொஞ்ச நேரம் சிந்தித்து பிறகு நாம் விட்டு விடுகிறோம். இந்த அறையை விட்டு வெளியே போன பிறகு உலகத்தின் சிந்தனைக்குள்ளும் எண்ணங்களுக்குள்ளும் நாம் மூழ்கி விடுகிறோம். மீண்டும் இந்த அறைக்குள் வரும் பொழுது இந்த சிந்தைக்குள் கொஞ்ச நேரம் தக்க வைக்கிறோம். இப்படி இருந்தா நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியாதே. அப்போ இந்த மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றாரு. தாமதம் பண்ணுகிறது என்னன்னு வார்த்தை சொல்லிட்டாரு அவர், அனனியா அல்ல, தாமதிக்கிறது என்ன அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சொன்ன பிறகு, இந்த ஊழியக்காரர் வந்துட்ட பிறகு அவர் அந்த ஞானஸ்தானத்தை பற்றி, அல்லது கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுறதை பற்றி சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கணும். இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு கேள்வியா இருக்குது, என்ன இன்னும் பதில் சொல்ல மாட்டேன்றானே, ஏன்னா பெரிய ஆள் இவர், சின்ன பையனா இருந்தா கூட பரவாயில்ல, இவர் பெரிய ஆள் தானே, இவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொன்னாலே ஒரு தயக்கம் கண்டிப்பா அனனியாக இருக்கணும். அப்ப சொல்றாரு, 3 நாள் பார்த்துட்டாரு, சொல்றாரு தாமதிக்கிறது இல்லை, உன் பாவங்கள் போக கழுவப்பட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பாவங்கள் கழுவப்பட, உன் பாவங்கள் கழுவப்பட. அந்த வார்த்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? இயேசுவின் ரத்தம் தான் இந்த கழுவுதலை நமக்கு செய்தது. நாம் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது தண்ணீருக்குள்ளே கீழ்ப்படிந்தோம், தண்ணிக்குள்ள முழுகினோம், அங்க தண்ணிக்குள்ளே அடக்கமானோம். ஆனா நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே கொட்டியது இல்லையா, அந்த ரத்தம் என்னை கழுவியது, என்னை கழுவியது. அந்த பிறந்த குழந்தை அது வெளியில எடுக்கிறாங்க, அந்த குழந்தையின் மேலே அந்த ரத்தம் நிச்சயமா பூசிக்கொண்டே வந்திருக்கும். அதுபோல கிறிஸ்துக்குள்ளே நான் தண்ணீருக்குள்ளே முழுகினேன், அவரோடு கூட நான் அடக்கமானேன். அங்கிருந்து ஒரு புது குழந்தையாக மறுபடியும் பிறக்கிற அந்த புது குழந்தையாக நான் எழுந்து பாருங்களேன், என் மீது கிறிஸ்துவின் ரத்தமானது பூசப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவி நான் பரிசுத்தமாக ஒரு புது சிஷ்டியாக நான் எழுந்தேன். அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு, பாவங்கள் போக நீ கழுவப்படு. வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 1:6. நமது ரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி, பாவமே கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்மை கழுவி, ரத்தத்தினாலே கழுவி. அது ஆண்டவரோட ரத்தம் என்னை கழுவியது என்பதை நான் நினைக்கணுமே. வேற எதனாலே நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமானதாக நினைக்க முடியும்? எனக்கு பேதுருல சொல்றாரு, பொன்னினாலோ வெள்ளியினாலோ உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியத்தினாலோ நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, மாசற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்று சொன்னாரு. அந்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம். அதை தான் சொல்றாரு அந்த சவுலுக்கு, நீ உன் பாவங்கள் போக கழுவப்பட வேண்டும், நீ கழுவப்பட வேண்டும், சீக்கிரம் வாப்பா அப்படின்ற. அப்புறம் 19வது வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அருமையான இந்த ஒரு கீழ்ப்படிதல்ல சில விஷயங்கள் நாம் கவனிச்சோம். தேவன் தெரிந்து கொள்ளும் விதம், ஒரு கொலையாளி இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டார். மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவே நேரடியாக என்னை துன்பப்படுத்துகிறார் என்று சொன்ன அந்த வேலையை செய்த அந்த மனிதன், ஒரு தீவிரவாதி போல இருந்த அந்த மனிதன் தேவனால் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், he is my vessel, I am going to have him in my hand, என் கையில வைத்துக் கொண்டு பயன்படுத்த போகிற ஒரு பாத்திரம் இவன். நீரோ மன்னன்லிருந்து அகிரிப்பா ராஜா வரைக்கும் அத்தனை பேர் முன்னாலே நின்று இவர் பேசினார்.
ராஜாக்கள் அரண்மனையில எல்லாம் போய் பேசினார். ஏன்னா இவர் அரண்மனையில பயப்படாம சர்வசாதாரணமா அங்க உலாவினவர், போய் வந்தவர். தேவன் நீங்கள் எவ்விதமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை அவர் தெரிந்து கொள்வார். அவர் தகுதியெல்லாம் பார்க்க மாட்டார், பயன்படுவதற்கான பாத்திரமாக இருக்கணும் மட்டும்தான் பார்ப்பார். நாம் அதை கண்ணியமாக மரண பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மகிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தேவன் என்னை மிக மோசமாக, இழிவாக, எளிமையாக, பலவீனமாக இருந்து என்னை தெரிந்து கொண்டார், சரிதான். ஆனா தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்க நான் அவர் கையில் இருக்கிற பாத்திரமாக மரண பரிந்து என்னை பொருத்தி கொள்ள வேண்டும். அங்க நான் மாறிடக்கூடாது. பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து ஊழியத்தில் இருந்தவன் போனதை பார்க்கிறோம். இந்த ஊழிய வாழ்க்கை சலித்து போய் வேறு பக்கமாக போனதை இன்றைக்கு உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக கனமான இந்த வேலைக்கு தேவன் அற்பமானவைகளை தெரிந்து கொள்வார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த கனமான ஊழியத்தில் இருக்கிற ஒருவன் தேவனுடைய கையில் இருக்கும் பாத்திரம் என்பதை நினைவில் வச்சுக்கணும். He is a vessel in the hand of the Lord. அவ்வளவுதான். அதை காப்பாற்றிக் கொண்டு ஒரு ஊழியக்காரன் வாழ்கிறானா, அதுதான் ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம். அதுக்கான கனத்தை மனிதர் அல்ல, அந்த ஊழியக்காரனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அதை நாம வரிசையா இந்த சவுலோட வாழ்க்கையில கொஞ்சம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கலாம். அதற்கு மேல் தனியாக நாம் இவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆக தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்படவே முடியாது, அவரால் நான் பயன்படுத்தப்படவே முடியாது, நான் ரொம்ப தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு நான் நினைச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக தேவன் உங்களை சந்திப்பார். அப்படி யார் உணர்றாங்களோ சீக்கிரமாக தேவன் உங்களை சந்திப்பார், தேவன் உங்களை பயன்படுத்துவார். இதுதான் நாம இந்த மனுஷங்கிட்ட பார்க்க, தேவனுடைய தெரிந்தெடுப்பின் விதங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கிறது. இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ ஒரு கொலையாளியை இறங்கி வந்து வழிநடத்தி அதற்காக மெனக்கட்டு பல விஷயங்களை அந்த மனிதனோட ரட்சிப்புக்காக செய்து ரட்சித்து உமது ஊழியக்காரனாக இவ்விதமாய் தெரிந்து கொண்டீரே, உமது ஸ்தோத்திரப்பா. இதோ தகுதியற்றவர்களை நீர் தேர்ந்தெடுக்கிறீர், தகுதிப்படுத்துகிறீர், உயர்த்துகிறீர், மேன்மைப்படுத்துகிறீர். அதை மரணவரைந்தும் காத்துக்கொள்வதற்கான இருதயத்தையும் தாழ்மையையும் தார். உம்முடைய மக்கள் ஒருவரையும் ஆசீர்வதியும். அறுவடையோ மிகுதி ஆட்களோ இல்லை என்று 2000 வருஷங்களுக்கு முன்னால் எங்கள் ஆண்டவர் சொன்னது இன்றைக்கு அதிகமாய் நிஜமா இருக்கிறதப்பா. இதோ தேவனுடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கும் மனிதர்கள் இல்லாமல் போகிறார்கள். இது உமக்கு பயன்படும் பாத்திரங்களாக இங்கிருப்பவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க அவர்கள் மனதை ஏவியருளும். நீரே தெரிந்து கொள்ளும், நீரே தகுதிப்படுத்தும், நீரே பயன்படுத்தும், நீரே மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. உங்களுக்கான ஆகாரம் யாவரும் கொண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.